நிதி அமைச்சர் சொல்வது, நமக்கு வேலை என்பது உயிர் வாழ்வதற்கு, அதாவது உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை சம்பாதித்துக் கொள்வதற்கு அத்தியாவசியமான ஒன்று. இந்த வேலையில் உழைப்பு என்பது இருக்கிறது அல்லவா? இந்த உழைப்பை கடவுள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். உழைத்து உண்ண வேண்டும் என்று ஆதாமுக்கு சொல்லியிருக்கிறார். அதையே தான் பவுலும் தனது கடிதத்திலும் கூறியிருக்கின்றார். ஆகவே வேலை என்பது மிக அவசியம். ஆனால் இந்த காலத்தை பார்க்கும் பொழுது வேலையை மட்டுமே செய்து கொண்டு வேலை செய் என்று சொன்ன கடவுளை பற்றி சிந்திப்பதை மக்கள் வெகுவாக குறைத்து விட்டார்கள். அதாவது ஆண்டவரை பற்றி தியானிப்பதையும் அவரது ஆலயத்திற்கு சென்று திருப்பலி காண்பதையும் வெகுவாகவே மக்கள் குறைத்து கொண்டார்கள் என்பது வேதனையான செய்தி. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது எத்தியோப்பிய நிதி அமைச்சர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றார். அவர் என்ன பாடத்தை கற்றுத்தருகின்றார்? அவர் அந்த நிகழ்ச்சியை படித்து பார்க்கும் பொழுது எருசலேமுக்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு விட்டு தனது தேரில் பைபிளை எடுத்துக்கொண்டு படித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே எத்தியோப்பிய நிதி அமைச்சர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? ஒன்று, ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கு. அந்த ஒதுக்குகின்ற நேரத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கே நீ அர்ப்பணி என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, பைபிளை எடுத்து படி என்று சொல்கின்றார். மூன்றாவதாக, பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் விளக்கத்தை நீ ஞான மேய்ப்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்கின்றார். இந்த மூன்றையும் அவர் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றார். நிதியமைச்சரின் பணி என்பது மிக கடினமான பணிதான். அப்படி இருந்த போதும் கூட கடவுளுக்காக நேரம் ஒதுக்கி பைபிளை படித்து விளக்கத்தையும் புனித பிலிப்புவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆகவே ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதே சமயத்தில் ஆலயத்திற்கு சென்ற நேரங்களை தவிர்த்து பிற நேரங்களில் நாம் எவ்வாறு பைபிளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், நேரம் கிடைக்கும் போது எப்படி பைபிளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அதையும் தாண்டி சில நேரங்களில் ஆன்மீக விவாதங்களிலும் கலந்துரையாடல்களிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்கின்றது. ஆகவே நிதி அமைச்சரிடமிருந்து இப்பேற்பட்ட ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.